காஃபி சாப்பிட பழக்கத்துல விட்டுட்டாங்களா? பால் வேற சுடுது, போண்டா வேற ஆறுது, அதுல ஈ வேற நிக்குது. ஒரு பேர் வர மாட்டானே. வாங்க வாங்க. ஆஹா ஆஹா அண்ணே, நீங்க உண்மையிலே நல்லவர்னே. கடைக்கு வாரவங்கள ஒரு அன்பா ஆதரவா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வியாபாரம் பண்ணுவீங்களே, நீங்க உண்மையிலே பெரிய பிசினஸ் மேன். உங்க பண்புக்கு நான் அடிமணி. அன்பாவது ஆட்டுக்குட்டியாவது தீப்பலகாரம் வாங்குறதுக்கு வாங்க, இல்லாட்டி போங்கன்ற அர்த்தத்துல வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். ஓ, அது அந்த வாங்க வாங்கவா? நான் உங்க பாசத்தோட வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்களோன்னு நினைச்சேன். ஆமா, நீ என்ன வெளியூரா? ஆமனே, எப்படி நீ கண்டுபிடிச்சீங்க? உங்களுக்கு அருமை ரொம்ப கூர்மையா இருக்குனே. ஆமா, அது கூர்மையா இருக்கனாலதான் எல்லாரும் வந்து குத்திக்கிறாங்க. சரி, என்ன விஷயமா வந்திருக்க? அது ஒண்ணுமில்லனே, எனக்கு தங்க வீடு வேணும். கிடைக்குமானே? தங்க வீடு வேணுமா? இந்த ஊர்ல அப்படி வீடு ஒண்ணு இல்லையே. என்னனே இவ்வளவு பெரிய ஊரா இருக்கு, தங்க வீடு கிடைக்காதுன்னு எப்படினே? எவ்வளவு சொன்னாலும் பரவாயில்லனே, நான் கொடுத்துறேனே. இங்க குடிசை வீடு, ஓட்டு வீடு, மாடி வீடு எல்லாம் இருக்கு. நீ தங்கத்துல வீடு வேணுங்கிறியே, நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா தக்கரா? பார்த்தா பஞ்சத்துல அடிபட்ட பச்சோதி மாதிரி இருக்க. அட, நான் தங்கத்துல வீடு கேட்கலனே, தங்கறதுக்கு வீடு வாடகை கிடைக்குமான்னு கேட்டீங்க. நீ அப்படியே கேட்ட? தங்க வீடு வேணும், தங்க வீடு வேணும்னு கேட்ட. ஏண்டா கேட்கும் போது தெளிவா கேட்க முடியாதா? சரிண்ணே, தெளிவா சொல்றேனே, எனக்கு வாடகைக்கு வீடு வேணும்னே. அப்படியா? சரி, நீ எத்தனை வருஷம் இருக்கா? ஏனே, படிச்சிருந்தாலே வீடு வாடகை கிடைக்குமா? ஆமா, கணக்கு சரியா தெரிஞ்சதானே வாடகை கரெக்டா கணக்கா கொடுப்ப. கணக்கெல்லாம் எனக்கு கத்துப்படினே. அப்படியா? சரி, இந்த கணக்கை கரெக்டா சொன்னா வீடு பார்க்க போலாம். சரிண்ணே. நான் 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி 150 ரூபாய்க்கு வித்துட்டேன். எனக்கு லாபமா நஷ்டமா? என்ன பிரச்சனை வருதா? இல்லனே, நான் தானே சிரிச்சேன். என்னனே இவ்வளவு ஈஸியான கேள்வியா கேக்குறீங்க? ஈஸியோ தோசியோ, எனக்கு லாபமா நஷ்டமா? தெளிவா சொல்லு. 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி அதை 150 ரூபாய்க்கு வித்தா 50 ரூபாய் லாபம்னே. உனக்கெல்லாம் வீடு கிடையாது, நீ தப்பா சொல்லிட்ட. போ போ. என்னனே, நான் சொன்னது கரெக்ட் தானே? நான் 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி அதை 150 ரூபாய்க்கு வித்தா லாபம் என்ன? இப்படி தான் வரும். உனக்கெல்லாம் வீடு போட முடியாது. என்னனே, இப்படி ஏடாகுறமா கேட்டா எப்படினே? சரினே, நான் எப்படி வீடு தேடி பாக்குறேனே? என் கடைக்கு வந்துட்டு ஒண்ணு வியாபாரம் பண்ணாம போனா ஊருக்குள்ள சொல்லி உனக்கு வீடு கிடைக்காம பண்ணிடு. ஐயோ வேணாம்னே. சரி, இந்த போண்டா எவ்வளவுனே? 6 ரூபா. என்னனே 6 ரூபாய்க்கு 6 ரூபான்றீங்க? 6 போனதுனாலதான் அது 6 ரூபா, இல்லைன்னா 10 ரூபா. சரினே, சொல்லி கொடுங்கனே. நோ, இங்க ஒன்லி வியாபாரம். போண்டா எப்படி போடுறது, படம் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்க நான் என்ன பலகார பள்ளிக்கூடமா நடத்துறேன்? இது டீ கடை. அது இல்லனே, விலைய குறைச்சு சொல்லி கொடுங்கனே. குறைச்சா வாங்கிக்கிறியா? ஆமனே. அப்படியா? ஏண்டா நாயே, யாருக்கு வீடு பிடிச்சிருக்க? நீ வந்து குறைச்சு கொடுக்க சொன்ன. இதாடா காசு கொடுடா. அண்ணே வேணாம்னே, என்கிட்ட காசு இல்லனே. என்ன காசு இல்லையா? நம்ம பலகாரத்தை நாய் மாதிரி குறைச்சாலும் விற்க முடியல. சரி, நம்மளே சாப்பிடுவோம். ஆகா, ஆறி போனாலும் நம்ம போண்டா டேஸ்டா அபாரமா இருக்கு. சரி, இனி அதே வர போறான். கடையை எடுத்து வைப்போம். சொல்லுங்க, உங்களை நான் என்ன பண்ணணும்? சித்தி இல்ல இல்ல, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? அட இல்லப்பா, உங்களுக்கு உடம்புக்கு என்ன பண்ணுது? என்ன கிளம்பிட்டீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன செய்யுது? உட்காருங்க. இல்ல, டாக்டர் வைத்தியசாமின்னு போர்டு போட்டுருந்துச்சு. மனநல மருத்துவரா இல்ல பொது மருத்துவரான்னு பார்த்துட்டு வரேன். இல்ல, நான் பைத்திய டாக்டர் இல்ல. இல்ல, நான் பைத்தியக்கார டாக்டர் இல்ல. நோ நோ நோ, நான் பைத்திய டாக்டர் இல்ல. சார், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். நீங்க நல்ல டாக்டர் தானே? ஆமா சார். சொல்லுங்க, உங்களுக்கு உடம்புக்கு என்ன? சார்,
ஒரே ஒரு கோலா சாப்பிட்டேன். அது என் உடம்பையே போட்டு பார்க்குது சார். வயிற்றுக்குள்ள யாரோ பானை வெடிக்க விடுற மாதிரி தப்பு துப்புங்குது சார். காதுக்குள்ள கருவுடு சுத்துற மாதிரி போயிட்டு சப்பிடுற மாதிரி இருக்கு சார். அப்புறம் ஒரே அரிப்பு சார். பிடி வாசிக்கலாம் போலவே. ஏன் கண்டதை வாங்கி சாப்பிடுறீங்க? இல்ல சார், நானே செஞ்சு நானே சாப்பிட்டேன், அதுதான் இப்படி ஆயிடுச்சு. ஓ அப்படியா? இந்தாங்க 200 ரூபா. உடனே போய் ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் இந்த போண்டாவை கொடுங்க, நானும் கொஞ்சம் பொழைச்சுக்கிறேன். சார் அப்ப ஏன் கதி உங்களுக்கு ஃப்ரீயா வைத்தியம் பார்த்தேன். இந்தாங்க எல்லாம் சரியாயிடும், இந்த மருந்தை சாப்பிடுங்க. ஐயோ இத சாப்பிடாதீங்க, இது பேப்பருங்க, இதுல நான் எழுதியிருக்க மருந்தை வாங்கி சாப்பிடுங்க. டாக்டர் எதுவுமே தெளிவா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சரி, இந்த வியாதிக்கு என்னென்ன சாப்பிடக்கூடாது, என்னென்ன சாப்பிடலாம், அதையாவது தெளிவா சொல்லுங்க. புளிய சேர்த்தாருங்க, அப்புறம் முட்டை கோழி ஆகும், மீன் கருவாடு ஆகவே ஆகாது. நான் சரியா போச்சு. என்ன சொல்றீங்க? நீங்க பைத்தியக்கார டாக்டர். நோ இல்ல, அப்ப டாக்டர் பைத்தியம். ஒரு மரியாதையா பேசுங்க. என்ன மரியாதை கிடைக்க? முட்டை கோழி ஆகும் சொல்றீங்க, அது கரெக்ட். மீன் கருவாடு ஆகாதுன்னு சொல்றீங்க, மீன் காஞ்சா கருவாடு ஆயிருமே. புளிய சேர்க்காதீங்க. நான் என்ன சர்க்கஸ் கம்பெனியா வச்சிருக்கேன் புளிய சேர்த்ததுக்கு? இப்படி ஏற்றிக்கிட்டே பேசுனா பைத்தியமான சிஸ்டர். உடனே குளுக்கோஸ் ஆக்சிஜன் எல்லாம் எடுத்து வாங்க. இந்த ஆளுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்குள்ளேயும் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போது இருக்கு. சார் நீங்க தயவு செய்து போய் முதல்ல போண்டா வித்துட்டு வாங்க சார். யாரும் எதையுமே தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாங்களே. சரி நம்மளே கசாயம் வச்சு குடிச்சுக்கலாம். வாங்க, டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்பட மாதிரி ஒன்றும் இல்லையில? இல்லையே, கண்ணாடி போட்டு டிப்டாப்பா சிவப்பா இருந்தாரு, அவரை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? அட இந்த உடம்புக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லையான்னு கேட்டேன். ஏண்டி ஏண்டி யாருமே தெளிவா பேச மாட்டேங்கிறீங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல, அவருதான் அட்மிட் ஆக நம்பிக்கை போயிட்டாரு. என்னங்க சொல்றீங்க? சரி அதை விட, ஆமா என்ன இன்னைக்கு சமையல் வாசனை தூக்கலா இருக்கு? உங்க சொந்தக்காரங்க யாரும் வந்திருக்காங்களா? எப்படிங்க இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? என் தம்பி வந்தான், அதான் வான்கோழி பிரியாணி செஞ்சு. எனக்கு வயிற்று வலி, அவனுக்கு வான்கோழி பிரியாணியா? எங்க வீட்டுல இருந்து வந்து அவங்களுக்கு பொறுக்காது. சரிங்க வாங்க, பாயாசம் கொதிக்க போகுது, கொதிச்ச உடனே கொஞ்சம் ஏனம் போட்டு இறக்கி வைங்க, நான் அப்பளம் பொரிச்சிட்டு வந்துடுறேன். செண்பகமே சந்தானமே. பாயாசம் 2 தரம், பாயாசம் 2 தரம், பாயாசம் 3 தரம். ஏமா இறக்கி வச்சிருவா? ஏங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு ஊரவே கூட்டுறீங்க? நம்ம வீட்டுல பாயாசம் வைக்கிறது ஊருக்கே தெரியணுமா? ஏண்டி நீ தானே பாயாசம் குதிச்ச உடனே ஏற சொன்ன? அட ஆண்டவா, நுணுக்கி வச்ச ஏலக்காயை எடுத்து பாயாசம் குதிச்ச உடனே அதுல போட சொன்னேன், அதுக்கு இந்த கூத்தா? ஏண்டி யாருமே தெளிவா பேச மாட்டீங்க? உங்களுக்கு தெரியற மாதிரி யாராவது ஒருத்தன் செய்யணும் தான் ஆண்டவன் கிட்ட தினமும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். கடவுளே இவருக்கு எப்படியாவது தெளிய வச்சிருப்பா. வணக்கம் மாமா, என்ன நல்லா இருக்கீங்களா? மாப்பிள்ள நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். உங்க அக்காவுக்கு தான் கொஞ்சம் கலங்கிருக்கு. ஆமா மாமா, உங்களை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தெளிவு தோமாஸ் தான் சொல்றாங்க. அப்புறம் டீ கடையில எப்படி ஓடுது? என்ன ஓடுதா? இல்லையே மாப்பிள்ள, காலையில் கூட அதே இடத்துல இருந்துச்சு. இல்ல நம்ம பார்த்துட்டு வரேன். அட அது இல்ல மாமா, டீ கடையில வியாபாரம் எப்படி ஓடுதுன்னு கேட்டேன். நீயாவது கொஞ்சம் தெளிவா பேச மாப்பிள்ள. இவரு இப்படியே தாண்டா, எப்ப பார்த்தாலும் தெளிவா சொல்லுன்னு நம்மளை குழப்பிக்கிட்டே இருப்பாரு. சரி இப்ப தெளிவா புரியற மாதிரி சொல்றேன். இலை போட்டிருக்கேன், சாப்பிட வாங்க. டேய் வாடா தம்பி. ஏடியே இலையை எப்படி சாப்பிடுற? உன் தம்பி வேற வந்திருக்கான், சாப்பாடு சாப்பிட சொல்றீ? ஐயோ சாப்பாடு போடத்தான் இலைய போட்டிருக்கேன். ஏசப்பா, இவரு தெரிஞ்சுக்கிட்டே பேசுறாரா தெரியாம குழப்புறாரா ஒண்ணுமே புரியல. என்னைக்குதான் தெரிஞ்சு வரும். டேய் நீ வாடா சாப்பிடலாம். ஏடி நீங்க எல்லாரும் மொட்டை மொட்டையா பேசிட்டு என்ன பேசுறீங்களா? சரி இப்ப சாப்பிட வாங்க.
போறாங்க. இப்படியே ஏட்டிக்கு முட்டிக்கா பேசி பேசி எங்க போய் முடிய போகுதோ தெரியல. நான் தெளிவா இருக்கேன், என்ன யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன மாப்பிள்ள சொல்ற? ஆப்பு மாமா. என்ன மாப்பிள்ள சொல்ற? இல்ல மாமா, ஆப்பு மாமான்றத ஆப்பு மாமான்னு சொல்லிட்டேன் மாமா. சரிவா சாப்பிடலாம். வணக்கம் சார். வணக்கம் உட்காருங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க, சேவிங்ஸ் ஏதாவது பண்ணணுமா? ஓ, உள்ளே சரக்கு கடையில வச்சிருக்கீங்களா? பரவாயில்லையே. நான் காலையிலே சேவிங் பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? நீங்களும் சேவிங் பண்ணணுமான்னு கேட்டீங்க, நான் காலையிலே பண்ணிட்டேனே. சப்பா, காலையிலேவா? ஆமா சார், காலையில சேவிங் பண்ணேன். சார் சேவிங் இல்ல சார், சேவிங்ஸ்னா சேவிங்ஸா? ஓ, அப்படி தெளிவா சொல்லுங்க சார். சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இங்க தங்கநகையின் பேர்ல கடன் தொடர்பு போர்டு போட்டுருந்துச்சு, அதுதான் வந்தேன். ஓ அப்படியா? எத்தனை பவுன் இருக்கு? அது எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம் சார். விவரமா சொன்னா தானே நான் ஏதாவது செய்ய முடியும். சரி, ஒரு பேப்பர் தாங்க சார். இந்தாங்க. 5 பவுன் தங்க நெக்லஸ். இந்தாங்க. என்னங்க அது? சார், தங்க நகையோட பேர் சார். இதை வச்சு நான் என்ன பண்றது? நகையை கொடுங்க சார். என்ன சார், தங்க நகையின் பேர்ல பணம் தரோம்னு எழுதி போட்டுருக்கீங்க. இப்ப தங்க நகையோட பேரை தெளிவா எழுதி கொடுத்துருக்கேன். பவுனுக்கு 10,000னா 50,000 கொடுங்க. என்ன விளையாடுறீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. என்ன சார் இது? பேங்க் வந்த கஸ்டமரை எப்படி சார்? தங்கநகையை கொண்டு வந்தா இடம் பார்த்து பவுனுக்கு 10,000 தருவோம். இப்படி பேப்பர்ல எழுதி கொடுத்தா கொடுக்க முடியுமா? போங்க சார், வேலை இருக்கு. வெளியில இருக்க போர்டுல இவ்வளவு தெளிவா எழுதலையே. தங்க நகையின் பேரு தான் போட்டிருக்கேன். இங்க வந்தா கடன் தர மாட்டேங்கிறீங்க. நீங்க மக்களை ஏமாத்துறீங்க சார். நான் போக மாட்டேன் சார். 50,000 பணம் தாங்க. ஓ சரி, இந்தாங்க உங்க தங்க நகை, போயிட்டு வாங்க. சார், 5 பவுன் தங்க நகை கொடுத்தேன், நீங்க கடன் தர மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் முடியாது சார், நீங்க பணம் கொடுங்க. ஓஹோ சரி, கடன் தரேன். இந்தாங்க, இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுங்க. 50,000 பணம் தரேன். சார், உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இந்தாங்க 50,000 கடன் கொடுத்தாச்சு சார். மாசம் கரெக்டா வட்டி கொடுத்துடணும், சரியா? வட்டியா? போர்டுல அப்படி ஒண்ணு எழுதி போடலையே. இப்ப திடீர்னு இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது சார். சார் என்ன சார், பேப்பர் கொடுத்து ஏமாந்துறீங்க? நல்லா பாருங்க, அதுல 50,000 பணம்னு இருக்கும். உங்களுக்கு 50,000 கடன் கொடுத்து கையெழுத்து வாங்கியாச்சு. நீங்க 6 மாசத்துக்குள்ள அசல் வட்டி கட்டணும். நம்ம கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ சார்? இது 50,000 கடன் போட்டிருக்க, இதுக்கு எப்படி சார் வட்டி கட்டுறது? நீங்க கொடுத்த தங்க நெக்லஸ் பேர்ல தான் பணம் கொடுத்துருக்கீங்க. கடனை கொஞ்சம் கொஞ்சமா கட்டுங்க. சார், நான் தெரியாம இப்படி செஞ்சுட்டேன். இந்தாங்க சார், எனக்கு 50,000 கடன் வேண்டாம். அந்த கையெழுத்து கூட பேப்பர் கொடுத்துருங்க சார். நான் கொடுத்த கடனை முடிச்சுட்டு இந்த பேப்பர் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. இப்ப போயிட்டு வாங்க. சார் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். உண்மையிலே நான் 50,000 கடை வாங்கவே இல்லையே சார். இப்பதானே கொடுத்தேன். சார் வணக்கம். மாமா, என்ன மாமா எங்க இருக்கீங்க? சேகர், இவர் உங்க மாமாவா? ரொம்ப தெளிவா பேசி ஒரு பேப்பரை வச்சு 50,000 கடன் வாங்கி இருக்காரு. மாமா, என்ன மாமா இதெல்லாம்? அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? மாப்பிள்ள, நான் கடையை வாங்கினா இல்லையானு எனக்கே குழப்பமா இருக்கு மாப்பிள்ள. சேகர், இவர் உங்க மாமா தானே? ஆமா சார். விட்டு அழுகுவார் போல இருக்கு. நான் அவசரமா வெளியே போறேன். இந்த பேப்பர் எல்லாத்தையும் உங்க மாமாட்ட போடு. திக்கும் காட்டிட்டு இருக்கிறவங்க மாமா தெளிவாயிருவாரு. நம்ம ஈவினிங் பார்க்கலாம். ஓகே சார். இவங்க ஃப்ரெண்டா? ஆமா மாப்பிள்ள, மேதாவி மாதிரி நான் எல்லாத்தையும் தெளிவா பேசணும்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்துல இது எனக்கு நடந்து வச்சிட்டாரு. வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றீங்க, இனி யாருக்கிட்டையும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு கேட்க மாட்டேன். சூழ்நிலையை பார்த்து அவங்க சொல்றதை புரிஞ்சுக்குவேன். ஏன்னா இப்ப உண்மையிலேயே நான் ரொம்ப தெளிவா இருக்கேன்.